நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. Over the last decade, Indian Railways has undergone a historic transformation. It is emerging as a modern, efficient and people-centric transport system. This transformation is particularly visible in Tamil Nadu. The railway budget allocation for Tamil Nadu has increased nearly 9-fold since our government came in. During 2009 to 2014, the average yearly railway allocation was 880 crore rupees. 880 crore rupees. In 2026-27, the allocation has increased to 7,600 crore rupees. In Tamil Nadu, more than 1,300 kilometers of new tracks have been laid. 97% electrification has been achieved. Hundreds of flyovers and underpasses have improved the safety and efficiency. Last year, I had the privilege of inaugurating the new Pamban Bridge in Tamil Nadu. It is India's first vertical lift sea bridge, a symbol of engineering excellence. This bridge in itself has become a major tourist attraction in Tamil Nadu. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டிலே இந்திய ரயில்வே துறை சரித்திரபூர்வமான ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. இது நவீன, திறன்மிகு, மக்கள் சார்ந்த போக்குவரத்து முறையாக உருமாறி இருக்கின்றது. இந்த மாற்றம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நன்றாக புலப்படுகின்றது. ரயில்வே வரவு செலவு திட்டத்திலே தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு எங்கள் அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. 2009 முதல் 2014 ஆண்டுகள் வரையிலான வருடாந்திர ரயில்வே நிதி ஒதுக்கீடு வெறும் 880 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது. 2026-27 ஆண்டிலே இது 7600 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 1300 கிலோமீட்டருக்கும் அதிகமான புதிய ரயில் தடங்கள் போடப்பட்டிருக்கின்றன. 97% மின்மயமாக்கல் எட்டப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் வகையிலே நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்க பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டுதான் தமிழ்நாட்டிலே புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அருமை சொந்தங்களே, இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் என்ற வகையிலே பொறியியல் சிறப்புத்தன்மைக்கு இது ஒரு அடையாளமாகும். இந்த பாலம் மட்டுமே கூட தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை பெரிய அளவில் ஈர்க்கும் விஷயமாக இருக்கின்றது. Friends, right now 9 Vande Bharat trains and 9 Amrit Bharat trains are benefiting the people of Tamil Nadu. The coaches of such high-speed trains are being manufactured at the Integral Coach Factory in Chennai. It is a matter of pride that our vision of Make in India is boosting self-reliance and creating jobs for our youth.
under the Amrit Bharat station scheme, 77 railway stations are being modernized. This station blend comfort, accessibility and local identity. Today, we are inaugurating 8 redeveloped stations across Tamil Nadu. The dedication of the Chennai Beach, Chennai Egmore 4th line will benefit thousands of daily commuters in Chennai. I am also pleased to inaugurate Akashvani's new FM relay transmitters in Kumbakonam, Yerkad and Vellore. These radio stations will be dedicated to your service from today. நண்பர்களே, இப்போது 9 வந்தே பாரத் ரயில்களும் 9 அம்ரித் பாரத் ரயில்களும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றன. இத்தகைய அதிவிரைவு ரயில்களுக்கான ரயில் பெட்டிகளை சென்னையில் இருக்கும் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை தயாரிக்கின்றது. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் பற்றிய நம்முடைய தொலைநோக்கு தற்சார்பினை ஊக்கப்படுத்தி நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விஷயம். அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின்படி 77 ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையங்கள் சௌகரியம், அணுகல் தன்மை மற்றும் உள்ளூர் அடையாளத்தை இசைவாய் ஒன்றிணைக்கின்றன. இன்று தமிழ்நாடெங்கிலும் நாம் 8 புனரமைக்கப்பட்ட நிலையங்களை தொடக்கி வைத்திருக்கின்றோம். சென்னை கடற்கரை, சென்னை எழும்பூர் 4வது தடம் காரணமாக சென்னையின் தினசரி பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு இது ஆதரவாக இருக்கும். கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகிய இடங்களிலே ஆகாசவாணியின் புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்களை தொடக்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வானொலி அஞ்சல் நிலையங்கள் இன்று முதல் உங்கள் சேவையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. Friends, நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.